வணக்கம் மக்களை. நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சேதனை சாண்ட்ரா வெளி போட்டு கேள்வி மேல கேள்வி கிட்ட அட்டி பொழந்து எடுக்கிறாப்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோடு ஃபுல்லாவே சாண்ட்ரா தான் இருக்க போறாங்க. ஏன்னா சாண்ட்ரா இந்த வாரம் அவ்வளவு சம்பவங்களை பண்ணி வச்சிருக்காங்க. சும்மா வீட்டுக்குள்ள டிராமா போட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் மேலுமே ஃபேக் அலிகேஷன் தூக்கி வச்சு எல்லாரையுமே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசியிருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோடு ஃபுல்லாவே சாண்ட்ரா வச்சு தான் ஓட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம சாண்ட்ராவை ப்ரோமோட் பண்றதுக்கு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிருக்காங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்த வாரம் ஃபுல்லாவே சாண்ட்ரா பேசின ப்ரோமோ, நின்னா ப்ரோமோ, உட்கார்ந்தா ப்ரோமோ, அழுதா ப்ரோமோன்னு சொல்லிட்டு எல்லாமே சாண்ட்ராக்கான ப்ரோமோவா இருந்துச்சு. அப்ப கண்டிப்பா இன்னைக்கான எபிசோட்லயுமே சாண்ட்ராவை அடிக்கிற மாதிரி அடிச்சு சாண்ட்ராவை ப்ரோமோட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ. சாண்ட்ராவை பணப்பெட்டி டாஸ்க் இருக்குல்ல, அதாவது மணி டாஸ்க், அந்த வாரம் வரத்துக்கு கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வாரம் வரத்துக்கு கொண்டு வந்து சாண்ட்ராக்கு பணத்தை கொடுத்து வெளியே அனுப்பலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க போல. அதனால சாண்ட்ராவை அடிக்கிற மாதிரி அடிச்சு ப்ரோமோட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரெண்டாவது ப்ரோமோல நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த கண்டென்ட் அங்க இல்ல. நல்லா உத்து பாருங்க. அண்ணன் கேள்வி கேட்கிறாப்ல, ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாப்ல, அப்படி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி போட்டு புதைக்கிறாப்ல. இது உன் வீடு கிடையாது, வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் உன்னோட கெஸ்ட் கிடையாது, உன் இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு இது உன் வீடு கிடையாது சரியான்னு சொல்லிட்டு அண்ணன் அடி போட்டு பொழந்து எடுக்கிறாப்ல. இல்ல நான் சொல்ல மாட்டேன், ஆனா அந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம எதிர்பார்த்த கண்டென்ட் கிடையாது. நீங்க அங்கதான் ஒரு விஷயத்தை உத்து பார்க்கணும். இப்ப சேத்தனே அங்க ஒரு கண்டென்ட் பேசுறாங்களே, அது என்ன கண்டென்ட்னா ஏதோ பேக் பண்ற விஷயத்தை வச்சு பேசுறாங்க. வீட்டுக்குள்ள சூட்கேஸ் வந்தனும், வீட்டுக்குள்ள சூட்கேஸ் வந்த உடனே பேக் பண்ணணும்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? அந்த ரூல்ஸ் எல்லாம் யாரை கேட்டீங்க நீங்க போடுறீங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு மாதிரி அடிச்சு பொழக்கிறாப்ல. இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள சாண்ட்ரா வந்து சூட்கேஸை வச்சு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பஞ்சாயத்துமே பண்ணது கிடையாது. ஒரே ஒரு பஞ்சாயத்து இருந்து அது பிரச்சனை எவிக்ட் ஆன அன்னைக்கு நைட் ஒரு சண்டை போச்சுல திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் இடையில. அந்த ஒரு சண்டை மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற ஒரு சண்டை. அதுலயுமே சூட்கேஸ் பெருசா உள்ள வரல. சூட்கேஸ் பேக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான கண்டென்ட், இன்னைக்கு லைவ்ல வரப்போற கண்டென்ட் தான் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் எடுத்திருக்காப்ல. அப்போ இன்னைக்கு லைவ்ல நடக்க போற சீனை வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு சொல்லி போட்டு அந்த விஷயத்தை அடிக்கிற மாதிரி அடிச்சு பழைய விஷயத்தெல்லாம் மறைச்சிருவாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்ப இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கு ஃபுல்லா சாண்ட்ரா இருக்க போறாங்க. ஆனா சாண்ட்ராக்கு ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்ண போறாங்கன்னு தோணுது. எனக்கு என்னமோ அப்படிதான் ஃபீல் ஆகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. ரெண்டாவது ப்ரோமோல என்னென்ன விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். சோ ரெண்டாவது ப்ரோமோல அண்ணன் ஸ்டார்டிங்ல கேட்கிற கேள்வி என்னன்னா, வாரம் ஃபுல்லா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா என்னமா பண்ண சொல்லு, வாரம் ஃபுல்லா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கு, அதை எப்படி நாங்க பார்க்க, நீயே சொல்லுன்னு சொல்லிட்டு அண்ணன் எழுப்பிட்டு கேட்கிறாப்ல. நல்லா கேளுங்க, கொஞ்சமாச்சும் அடிச்சு கேளுங்க. வாரம் டெய்லி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ள கண்டென்ட்டே இல்லைனா கூட எவனா தும்மனா கூட அதை பிடிச்சி வச்சு இவன் என்ன பார்த்து தும்மிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. தயவு செய்து நீயாச்சும் கொஞ்சம் அடிச்சு கேளுங்க, விடாதன அடிச்சு கேட்டாதான் சரிப்பட்டு வரும். ஆனா உன்கிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸ் இல்லைன்னு, பிஜிஎம்ல மட்டும் தான் ஃபோர்ஸ் இருந்த மாதிரி இருக்கு, உங்ககிட்ட ஃபோர்ஸ் இருந்த மாதிரி இல்ல. அப்ப என்ன ஸ்டார்டிங்கா இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் எப்ப பேக் பண்ணணும், எத்தனை மணிக்கு சமைக்கணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், இப்பெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாருங்க? இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நீங்க எதுக்குங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒண்ணு கேட்கிறாப்ல. சோ இந்த கான்செப்ட் பொறுத்தவரைக்கு இதுக்கு முன்னாடி நான் எபிசோட்லயும் பார்க்கல, லைவ்லயும் பார்க்கல. ஏன்னா சாப்பிட்றத வச்சு சாண்ட்ரா எங்கேயும் சண்டை போட்டு நான் பார்க்கல. சமைக்கிறத வச்சும் எனக்கு தெரிஞ்சு பெருசா எங்கேயும் சண்டை போட்டு நான் பார்க்கல. முக்கியமா இந்த பேக் பண்ற விஷயம் எனக்கே புதுசா இருக்கு. அப்ப இன்னைக்கு தான் வரும், அதாவது இதுக்கப்புறம் தான் லைவ்ல வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் எல்லாருமே அவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கான வீக்கெண்ட் ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுட்டு மற்ற ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்புவாங்க. அப்ப இன்னைக்கு நடக்க போற சம்பவத்தை தான் அண்ணன் எடுத்து பேசுறாப்ல. பட் பரவாயில்ல, கேள்வி கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு நீ யாருமான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. இந்த இடத்துல சாண்ட்ரா உடனே என்ன சொல்றாங்கன்னா, சார் அதை வந்து நான் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி பண்ணல சார், பிரச்சனை பண்ணணும்னு எனக்கு ஆசை கிடையாது சார், அது என்னோட இன்டென்ஷனே கிடையாது சார், நான் நார்மலா தான் கேட்டேன் சார், நான் பிரச்சனை பண்ணல சார்ன்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா பதில் சொல்றாங்க. என்ன சாண்ட்ரா கொஞ்சம் தெம்பா பேசின மாதிரி இருக்கு, எப்பவுமே செத்த கோழி மாதிரி தானே பேசுவீங்க, இன்னைக்கு என்ன கொஞ்சம் தெம்பா பேசுறீங்க? ஏதோ ஒண்ணு நடக்குது காய்ஸ், ஏதோ ஒண்ணு நடக்குது, எனக்கு எங்கேயோ லைட்டா தட்டுது, என்னன்னு தெரியல. அந்த வகையில் நம்ம சாண்ட்ரா இப்படி ஒரு பதில சொல்றாங்க. ஒருவேளை நம்ம பேப்பர் ரவுடி ஆவி உள்ள வந்துட்டோம், பேப்பர் ரவுடி ஆவி உள்ள வந்து இப்படிதான்ப்பா பேசுவேன், இப்படிதான் பேசுவேன், என்னப்பா சண்டை அப்படித்தான் போடுவேன், உன் இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேப்பர் ரவுடி பண்ணாரு, ஞாபகம் இருக்கா? அதே ஆவி உள்ள வந்து ஏதோ பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அக்கா பதில் சொல்றாப்ல, பிரச்சனை பண்ணணும்லாம் பண்ணல, அது வந்து என்னோட இன்டென்ஷன் கிடையாதுன்னு அக்கா சொல்றாங்க. அதுல உடனே சேதன் என்ன கேட்கறாங்கன்னா, ஏங்க பிரச்சனை பண்ண ஆசை இல்லைன்னா நீங்க ஏங்க இவ்வளவு கொஸ்டின் கேட்க போறீங்க? வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ண உங்களுக்கு ஆசை இல்லைன்னா இவ்வளவு கொஸ்டின் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்களா? அவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு கேள்விகள் எங்க நடந்துச்சு? ஏங்க இந்த வாரம் ஃபுல்லா அந்த அக்கா பேசவே இல்லையாங்க?
இந்த வாரம் ஃபுல்லா அந்த அக்கா பேசவே இல்லை. பேசினதே கடைசியில் அந்த பாட்டு மேட்டர்ல மட்டும்தான். பாட்டு மேட்டர்ல மட்டும்தான் நீ அந்த பாட்டை பாடினா இந்த பாட்டை பாடினா அதனால தான் கோவப்பட்டேன், யாரை காட்டு பாட்டு பாடணும்னு சொல்லி ஒண்ணு பண்ணாங்க. அதை தாண்டி சாண்ட்ரா வீட்டுக்குள்ள யார்கிட்டையும் பேசவும் இல்லை, கேள்வியும் கேட்கல. அண்ணன் இந்த இடத்துல சொல்றாப்ல ஏன் இவ்வளவு கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு என்னமோ இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சம்பவத்தை தான் போட்டு இது பண்றாங்க. அப்ப அடுத்ததா விஜேஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது உங்க வீடு கிடையாது, அப்படி இது ஒண்ணு உங்க வீடு கிடையாது, வீட்டுக்குள்ள இருக்க இவங்க எல்லாருமே உங்களுக்கான கெஸ்ட்டும் கிடையாது, உங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டும் கிடையாது, சும்மா உங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸை போடுறதுங்கிறாங்க. நல்லா இருக்குன்னு அடி நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. அப்ப சம்பவம் ஏதோ நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள சூட் கேஸ்லாம் வரும். இப்போ லைவ்ல வந்துருச்சு, ஆக்சுவலா சாரி லைவ்ல வந்துருச்சு. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பணும். ஆனா இவங்க யாருமே இன்னும் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி அனுப்பல. அந்த சூட் கேஸ் எல்லாமே அங்க இங்க தான் கிடக்கு, சும்மா அப்படி எங்கேயுமா உருட்டி வச்சிருக்காங்க, இன்னும் யாரும் பேக் பண்ணல. அப்ப அதை வச்சு எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா சண்டை போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். டக்குன்னு பேக் பண்ணி அனுப்புங்க, டக்குன்னு நாட்களை முடிக்கணும், திங்கக்கிழமை போகணும் டக்குன்னு, அப்பதான் பிரஜன் வருவான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சண்டையை போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த சண்டே வச்சு ஏதோ சொல்றாங்க. வீட்டுக்குள்ள அவங்க என்ன பண்ணணும், அவங்க எப்ப சமைக்கணும், அவங்க எப்ப சாப்பிடணும், எப்ப பேக் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்த சொல்றதுக்கு நீங்க யாரும் கேட்கறாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு நைட்டு இவனை யாரும் பேக் பண்ணி அனுப்பியிருக்க மாட்டானு, லேட் பண்ணிருப்பானு, கேட்டா சமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பானு, இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருப்பானு. அந்த விஷயத்த வச்சு எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா சண்டை போட்டிருப்பாங்க. இப்பதான் சமைப்பீங்களா, இதுக்கப்புறம் தான் சாப்பிடுவீங்களா, இதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் அனுப்புவீங்களா, பெட்டி வந்தோடனே பேக் பண்ணி அனுப்பணும் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ஏதோ சண்டையை போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த சண்டையை தான் அண்ணன் பிடிச்சி கேட்கிறாப்புல. அப்ப கடைசியில் என்ன சொல்றாப்புலன்னா, இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே ரெகுலரா பண்ற ஒரு விஷயம் பெட்டி வந்தோடனே பேக் பண்ணி அனுப்புறது. அது என்னங்க நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க, பெட்டி அனுப்பு நீங்க ஏங்க சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கடைசியா போட்டு ஒரு அடியை போடுறாப்புல. நீ யாருமா சொல்றதுக்குன்னு கேட்கறாப்புல. நீ ஆமா சொல்ற அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே கேட்டாப்புல. அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை போட்டு அடிக்கிறாப்புல. ஆனா எனக்கு என்னன்னா, பெட்டி சம்பவத்தை துருத்தி போடுங்க, பெட்டி எங்களுக்கு வேண்டாம், இந்த பக்கம் வாங்க. இந்த கிளாஸ் கழுவாதது, அம்மா பாட்டு, பாப்பா பாட்டு, இந்த மாதிரி சம்பவத்துக்குள்ள வாங்க, அதான் எங்களுக்கு வேணும். ஏன்னா அதுதான் வாரம் ஃபுல்லா நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்குள்ள வந்து அந்த சம்பவத்தை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுங்க, அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். நாங்க அதுக்கு தான் வெயிட் பண்றோம். எப்பவுமே எங்க அண்ணன் கிட்ட ஒரு ஹாபிட் இருக்கு ப்ரோ, வாரம் நம்ம ஒரு விஷயத்தை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எங்க அண்ணன் இந்த விஷயத்த பேசுவாரா அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். ஆனா அந்த வீக்கெண்ட்ல அந்த விஷயத்த பேசாம அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயத்த பேசி போதும்பா அவ்வளவுதான், அடிச்சாச்சு சேர்த்து அடிச்சாச்சுப்பா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட் அப்படிதான் இருக்க போகுது. இந்த டாபிக் எல்லாம் மறைக்கிறதுக்கு சும்மா நச்சுக்கும் இந்த பேக் பண்ற டாபிக் எடுத்துட்டு வந்து மேல வச்சு சாண்ட்ரா ஃபுல்லா அடிச்சுட்டு அடிச்சாச்சுப்பா ஓகே தானே, நீங்க ரோஸ்ட் தானே கேட்டீங்க, கொடுத்தாச்சுப்பா ரோஸ்ட் வச்சுக்கோ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ அனுப்ப போறாங்க. எனக்கு என்னமோ பொத்துனாப்புல ரோஸ்ட்டை கொடுத்து அதுக்குள்ளேயே இந்த வீட்டுக்குள்ள உள்ளவங்களை பத்தி பேச நீங்க யாரு, இந்த மாதிரி ரூல்ஸை போட நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு பொத்துனாப்புல அண்ணன் அடிச்சுட்டு கிளம்பிடுவோன்னு தோணுது. ஏன்னா அந்த ரெண்டாவது ப்ரோமோல எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. அண்ணன்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த எனர்ஜி எல்லாமே ஏதோ ஒரு கண்டென்ட் மறைக்கிறதுக்கு, ஒயிட் வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க, நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது ப்ரோமோல வந்திருக்க இந்த பேக்கிங் மேட்ரி, சாப்பாடு மேட்ரி, சமைக்கிற மேட்ரி, இந்த மேட்ரி இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்திருக்கா, இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள சாண்ட்ரா அவர்கள் சமைக்கிறதுக்கு இந்த டைமுக்கு சமைக்கணும்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்களா, இந்த டைமுக்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்களா, அதாவது இந்த வாரம் அப்படி சண்டை போட்டிருக்காங்களா, இல்ல ஏதாச்சும் சூட் கேஸ் வச்சு சண்டை போட்டிருக்காங்களா, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நானும் 24/7 லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி சண்டை எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு வரல. அப்ப இன்னைக்கு நடக்கிற சண்டையை வச்சுதான் இன்னைக்கான எபிசோட்ல ஒயிட் வாஷ் பண்ண போறாங்க எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ சாண்ட்ரா கண்டிப்பா டாப் 6 டாப் 7 அங்க இருப்பாங்க ப்ரோ. ஏன்னா முடிவு பண்ணிடலாம், சேனல் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க. வாரம் ஃபுல்லா சும்மா வீக் டேஸ்ல அவங்கள கண்ட மணிக்கு ப்ரொமோட் பண்ணியாச்சு, வீக்கெண்ட்லயுமே அடிக்கிற மாதிரி அடிக்கிறேங்க வரல, தேவையில்லாத ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சு அடிச்சு அது மூலமா ப்ரொமோட் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த